श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तुते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது 6வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகம். தத்ரைகாக்ரம் மனः கிருத்வா யதசித்தேந்திரிய க்ரியாः உபவிஷ்யாசனே யுஞ்யாத் யோகமாத்மவிசுத்தயே. தத்ரைகாக்ரம் மனः கிருத்வா யதசித்தேந்திரிய க்ரியாः உபவிஷ்யாசனே யுஞ்யாத் யோகமாத்மவிசுத்தயே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால், முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னார் சைலாஜன குஷோத்தரம் சுஷௌதேசே பிரதிஷ்டாபிய ஸ்திரமாசனமாத்மனः நாத்யுச்சரிதம் நாதினீஷம் சைலாஜன குஷோத்தரம் அப்படின்னு சொன்னார். அதாவது தருப்பையின் மேலே ஒரு தோலும் வஸ்திரமும் விரிக்கப்பட்டது. தோல் என்ன சொன்னால் மான் தோல், வஸ்திரம் என்ன சொன்னால் மெலிசாக இருக்கிற நம்ம மேலே அங்க வஸ்திரம் போட்டுக்கிறோமே அதை போட்டு அதை தனக்கு ஒரு ஆசனமாக ஏற்படுத்தி கொண்டு எங்கே இருக்கணும், சுத்தமான இடம். சுஷௌதேசே பிரதிஷ்டாபிய அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல தத்திர அங்கு ஆசனே தத்திர ஏகாகிரம் தத்திர ஏகாகிரம் மனக்கிருத்வா அப்படின்னு சொன்னால் மனம் எப்படி இருக்கணும், உபவிஷ்ய அமர்ந்த பிறகு மனத்தை ஏகாகிரம் கிருத்வா அதாவது ஒருமுனைப்படுத்தி யத சித்தேந்திரிய யதா சித்தா இந்திரிய கிரியா மனதின் செயல்களையும் இந்திரியங்களின் செயல்களையும் அடக்கி ஆத்மவிசுத்தையே சித்த சுத்திக்காக யோகத்தை யுஞ்சியாத் அபியசிக்க வேண்டும். யோகம் என்ன சொன்னால் மனமும் எண்ண ஓட்டங்களும் அதாவது சரீரமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். யுக் என்றால் இணைதல் என்று பொருள். அந்த மாதிரி ரெண்டும் ஒரே லைனில் வந்தால் தான் அது யோகம் என்ன இருக்கும். நம்ம ப்ரேயர் சொல்கிறோம். ப்ரேயர்னு சொன்னால் என்ன, பிரார்த்தனைகள்னு என்ன சொன்னால் பெருமாள்கிட்ட போய் நின்றுண்டு எனக்கு இது வேணும் அது வேணும், இந்த மாதிரி வீடு வாங்கிக்கணும், இல்லை 12 லட்சம் ரூபாயில் கார் வாங்கணும், இல்லைன்னா 4 சவரனில் வளை வாங்கி போட்டுக்கணும் அப்படின்லாம் யார் யாருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பெருமாள்கிட்ட போய் கேட்குறோம். இது என்ன எப்படி இருக்குதுன்னு கேட்டால், பிரார்த்தனை பண்ணுறதுல ஒரு தவறும் இல்லைன்னா இது நான் மெட்டீரியலிஸ்டிக்காக பேசுகிறேன். அப்படி இல்லை, என்னோடய பேரனுக்கு கல்யாணம் ஆகணும், பேத்தி நன்னா வாசிக்கணும், இல்லாட்டி போனால் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், நல்ல மாப்பிள்ளையாக கிடைக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த லைவ்லிஹுட் வாழ்க்கை என்கின்ற அந்த பயணத்திற்கு எதெல்லாம் தேவைன்னு கேட்குறோம். ஆனால் இது இப்படிலாம் கேட்கறத கேட்டால் வியாபாரம்னு அர்த்தம். பெருமாள்கிட்ட போய் நின்றுட்டு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டால் வியாபாரம்னு அர்த்தம். நம்ம இப்போ ஒரு விரதம் இருக்கிறேன், 25 நாளைக்கு விரதம் பேசாமல் இருக்குமே, அப்பா ரொம்ப நல்லா இருக்கும், ஊரே சுகப்பட்டு போயிடும். ஆனால் 25 நாளைக்கு பேசாமலாம் இல்லை, 25 நிமிஷம் கூட பேசாமல் இருக்க மாட்டோம் நம்ம. அந்த மாதிரி ஏதோ ஒரு விரதம் இருக்கிறோம், எனக்கு இதெல்லாம் கொடுன்னு கேட்டால் நான் இதை பண்ணுறேன், எனக்கு நீ அதை கொடு அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட பார்கெயின் வியாபாரம் பண்ணுற மாதிரியும் பார்ட்டர் சிஸ்டம்னு ஒன்று சொல்லுவாள். முன்னாடி காலத்துலலாம் நெல் இருக்கிறவன் நெல் கொண்டு கொடுப்பான், நம்ம அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ கொண்டு கொடுத்து அதை வாங்கிக்கலாம். இல்லைன்னா முன்னாடி நாள்லாம் அந்த சாமானை கொடுத்து உரங்களுக்கிட்ட அதிகமாக இருக்கிற சாமானை கொடுத்து குறைவாக இருக்கிற நம்மக்கிட்ட எது தேவையோ அதை அந்த கடையிலேருந்து வாங்கிக்கலாம். அப்படியெல்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் 100-150 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் பெருமாள்கிட்ட போய் இப்படி ஒரு வியாபாரம் பண்ணுறது ரொம்ப தவறு. அது ஏற்புடையதே அன்று. எப்படி இருக்கணும்னு கேட்டால், யுக் என்று சொன்னால் என்ன, மனமும் அந்த எண்ண ஓட்டங்களும் அந்த ஒரே இடத்துல ஒரு நேர்கோட்டில் இணையணும்னு சொன்னோம். ஆனால் பிரார்த்தனைன்னு சொன்னால் இதெல்லாம் கேட்குறோம். அங்கே போய் என்ன பெருமாள்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. கேட்காம இருந்து அமைதியாக நன்னா 4 தடவை 16 தடவை சேவிச்சுட்டு எழுந்து பளபளான்னு தவடையில் போட்டுட்டு இந்த ஜெர்னி ஆஃப் த லைஃப் இருக்குல்ல, இந்த நம்மளோட இப்போ தவடையில் போட்டுட்டோமே, நம்மளோட ஜெர்னி ஆஃப் த லைஃப் அது இன்னும் தொடர்ந்து இருக்குமோ, அதில் இன்னொரு தொடர்ந்து இருக்குமென்னு சொன்னால் அதற்கு தேவையானது எல்லாவற்றையும், அதுக்கு தேவையானது என்னவோ தகுதியானது என்னவோ அந்த கண்டெய்னர் என்ன கொள்ளுமோ. இப்போ நம்மக்கிட்ட ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கோம், அது 1 லிட்டர் எண்ணெய் கொள்ளும், இல்லாட்டி போனால் 1 லிட்டர் பால் கொள்ளும், இல்லை இன்னும் போட்டால் 1 டம்ளர் ஜலம், ஒரு லிட்டர் ஜலம் பிடிச்சி வச்சுக்கலாம். குழா வேலை ஜலம் வருதுன்னா 1 லிட்டர் பாட்டிலில் ஜலம் பிடிச்சி வச்சுக்கலாம்.
ஆனால் அதை தாண்டி அதில் 1 லிட்டர் மேலே ஏதான குத்தினா என்ன ஆகும்? அது நம்மளோட அறிவீனத்தை காட்டுகிறது. ஏன்னா ஜலத்தை எல்லாமே 1 லிட்டர் தான் கொள்ளும்னா 1 லிட்டருக்கு மேலே கொட்டினா அத்தனையும் என்ன பண்ணிடும்? வீணாக தான் போயிடும், வேஸ்ட் ஆக்கிடும். ஜலத்தை வேஸ்ட் ஆக்கிறதுக்கு நம்மளுக்கு யாருக்குமே என்ன கிடையாது, அருகதையே இல்லை. வி ஆர் அன்ஃபிட் டு டூ ஆல் திஸ் திங்ஸ். ஏன்னா அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்து, அதை நம்ம பாழ்படுத்தக்கூடாது. அதுபோல் அந்த கண்டெய்னர் என்ன கொள்ளுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டுக்கணும். அதாவது இந்த ஜெர்னி ஆஃப் த லைஃபை தொடர்ந்து நடத்தி கொள்வதற்கு தேவை என்னவோ, எனக்கு என்ன தகுதி இருக்கோ அதை கொடுத்தா போகிறோம்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டா போகிறோம். அது கூட கேட்க வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு சுவாமிக்கு நன்னா தெரியும், நம்மளுக்கு என்ன தகுதின்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னு சொன்னால், நம்மளுக்கு ஒரு அம்மா இருக்கான்னு வைங்கூடேன், அந்த அம்மா இந்த குழந்தைக்கு மணி 3 ஆச்சு, குழந்தைக்கு பாலோ கஞ்சியோ கொடுத்துடு, சாயங்காலம் ஆச்சு ஒரு டம்ளர் ஜூஸை கொடுத்துரு குழந்தைண்டு, அது விளையாடுறதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு அந்த குழந்தைக்கு எல்லாம் பண்ணி தந்துடுவா. ஆனால் ஒரே ஒரு அம்மா ஒரு குழந்தை, இந்த ஜென்மத்தில் இந்த ஜீவனுக்கு இவள் தான் அம்மா, அவள் இப்படி பராமரித்து பார்த்துடுவா. வெரி ரேர் ஏதோ ஒரு அம்மா குழந்தைய பார்த்துக்கலன்றது பர்சன்டேஜாக ஒர்க் அவுட் ஆகாது, அப்படி கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும், நம்ம தாய் திருநாட்டிலே 143 கோடி இருக்குது, உலகம் முழுக்க பார்த்தா 800 கோடி இருக்குது. அப்படின்னா இந்த 800 கோடி இருக்கிற மனுஷன் இல்லாமல் இன்னும் ஸ்தாவர ஜங்கமம் பசு பக்ஷி எல்லா ஜீவராசிகளுக்கும் தகப்பனார் யாரம்மன்? அந்த சுவாமி தான், ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால் இந்த ஜீவனோட வாழ்க்கை பயணத்தை நடத்துவதற்கு என்ன வேணுமோ அது அத்தனையும் அவனே பார்த்து அதுக்கு தகுதியான வித்தை குற்றுடுவன். இதில் என்ன மாற்று கருத்தே கிடையாது, இதில் இன்னொரு ஒப்பீனியனே கிடையாது. அதனால் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஜெர்னி ஆஃப் த லைஃப்பை நல்லபடியாக நடத்தி தந்துடும். அது என்ன வருதோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அடி எனக்கு தைரியம் கொடு அப்படின்னு கேட்டுண்டா மட்டும் போகிறோம். அதனால் இந்திரிய மனதின் செயல்களையும் இந்திரியங்கள் என்ன இருக்குது, பஞ்ச இருக்கு இல்லையா, மெய்வாய் கண் மூக்கு செவி, அது என்ன பண்ணும், இந்த பூமிக்கு ஏற்ப அதில் எல்லா விதத்தையும் அதில் சரி பண்ணிக்கும். அந்த 5 பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லி 24 தத்துவத்தை பற்றி பார்க்கும்பொழுது அது எல்லாத்துலேயும் என்ன விதமான ஏற்பாடுகள் போயிட்டு இருந்தாலும் அது எதையும் என்ன பண்ணாது, கவனிக்காமல் நம்ம என்ன செய்யணும், ஏகாக்ரம் தத்தைகாக்ரம் மனக்கிருத்வா அப்படின்னு சொல்லி மனதை ஒருமுகப்படுத்தி இந்திரியங்களையும் செயல்களையும் மனதின் செயல்களையும் அடக்கியவன் என்ன பண்ணுவான், சித்த சுத்திக்காக அப்படி அடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அடக்கி மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் யோகத்தை அனுசரிப்பார். அதாவது ஏகாக்ரம் அப்படின்னு சொன்னால் மனதை ஒருமுகப்படுத்துதல். ஒரு மெலிசு சாதாரண டே டு டே ரொட்டீனில் ஒரு ஊசியில் நூல் கோக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த நூலை நன்னா மெலிசாக நிருடின்னுட்டு அந்த ஊசியோட காது உள்ளுக்குள்ளே அது போகிறதான்னு பார்த்தா நல்லபடியாக போகும். அதற்கு எப்படி ஒருமித்த மனம் வேண்டுமோ அதுபோல் செயல்களை சிறப்பாக செய்வதற்கு மனம் ஒருமுகப்பட வேண்டும். அதாவது நீட்டிக்கொண்டிருக்கிறோம் பஞ்சு துண்டுகளை எடுத்தறிந்து அந்த ஊசியின் காது வழியே நூல் எளிதாக போவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுபோன்றதே ஈஸ்வரனிடம் மனதை செலுத்துவதும் வெளி உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான தொடர்புகளையும் துளி துளியாக அதுலேருந்து நம்ம வெளியில் வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், பகவானிடத்தில் மனதை செலுத்த வேண்டும். இது எப்படி, இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்வா. அந்த ஒரு அவதூதர் காட்டு வழியாக போயின்னு இருக்கார். காட்டு வழியாக போயின்னு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு வேடன் அவன் ஒரு மரத்து மேலே இருக்கிற ஒரு பட்சியை அடிக்கணும்னு நினைக்கிறான். அது ரொம்ப தவறு தான். அவதூதர்னு என்ன சொன்னால், அவர் ஜீவஹிம்சை பண்ணாத, அந்த பட்சி அடிக்காத, அது பாட்டுக்கு அது அதனோட குட்டி குழந்தையோட போய் விளையாடிக்கிட்டோம், நீ உனக்கு வேறு தானே வழி பார்த்துக்கோன்னு அவர் சொல்லணும். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. ஏன்னா அது அவனுடைய தொழில், அவனுடைய கர்மம் அவன் செஞ்சுட்டுருக்கான். அதை நம்ம தடுக்கிறதும் தப்பு. அது அந்த பட்சியை அதுக்கு சமயம் இருந்தால் அதுவே தப்பிச்சுட்டு போயிடும். ஆனால் அந்த மாதிரி அவன் மனதை ஒருமுகப்படுத்தி அந்த ஆங்கிளை குறி வச்சு பண்ணுறான் இல்லையா, அந்த நேரத்தில் எதிர ஒரு பெரிய ஊர்வலம் ஒன்று போச்சு. எல்லோரும் என்ன பண்ணிண்டா, சவுண்டெல்லாம் பண்ணிட்டு சத்தம் போட்டுக்கிண்டு எல்லாம் போச்சுன்னா அவன் அந்த குருவியை இருக்கிற மனதில் இருக்கிற ஒருமுகப்பட்டது அந்த சத்தத்தெல்லாம் வேடிக்கையே பார்க்கல. அந்த குருவியே பார்த்து அடிக்கணும்னு நினச்சான். ஆனால் அந்த சத்தம் கேட்ட போது அந்த குருவி பறந்து போயிடுது. அது உடனே அந்த அவதூதர் அவன்கிட்ட போய், நீ இப்படி இவ்வளோ அமக்களும் ரோட்டில் போகிறது அதை பார்த்து வேடிக்கை பார்க்காம மனதை ஒருமுகப்படுத்தினியே, அதுவே சிறப்பான விஷயந்தான். ஆனால் உனக்கு அன்றைக்கி அதிர்ஷ்டம் இல்லை, அந்த சத்தத்தை கேட்டு குருவி பறந்து போச்சு. அதனால் இதுபோல் நான் தியானத்தில் உட்காரும் பொழுதும்
என்ன செய்யணும்? என் மனமும் எல்லா விதமான ஆரவாரங்களை ஒழித்து ஏகாகிரமாய் மனதை என்ன பண்ணோம்? ஒருமுகப்படுத்தி அமரட்டும் அப்படின்னு சுவாமி அங்கே அவதூதர் சுவாமி இந்த இயற்கையை நின்று பிரார்த்தனை பண்ணிட்டார். அப்புறம் யோகம் அப்படின்னு யோகம் என்ன சொன்னால் நம்ம சொன்னோம், மனமும் உணர்வுகளும் ஒரே நேர்கோட்டில் போகணும்னு. பிரார்த்தனைன்னு சொன்னால் அங்கே போய் எல்லாத்தையும் சுவாமிகிட்ட கேட்குறோம், இத்த கொடு அத்தை கொடு எல்லாம் கொடு, எனக்கு இன்னொரு 4 சவரன் வளை கொடு, நெக்லஸ் கொடு அப்படின்னு தேவைகள் எல்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அங்கே கேட்டுட்டே இருக்கோம். அப்போ சுவாமி சிரிச்சு போகிறான், என்ன இதுக்கு போட்டு கழுத்தே இல்லை கையே இல்லை, அப்புறம் எதுக்கு 4 சவரன் வளை 4 டிசைன் நெக்லஸ் எல்லாம் கேட்குறது அப்படின்னு சுவாமி நினச்சி போகிறான். ஏன்னா நம்மளுக்கு அதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே. அதனால் நிச்சயமாக தேவைகள் என்னவோ இந்த சரீரத்தின் இல்லை இருக்கிற ஆத்மா இந்த ஜீவன் இருக்கே ஜெர்னி ஆஃப் த லைஃப் அதை நடக்கிறதுக்கு என்னெல்லாம் ஓடுமோ அதை சுவாமியே பார்த்து கொடுப்பார். ஏழையாக இருக்கிறதாலும் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும், இல்லை ரொம்ப வசதி உள்ளவனாக இருக்கான் அப்படின்னா அதுவும் தொடர்ந்து போயிட்டு இருக்கும். அது எவ்வளோ நாளைக்கு போகிறதோ, ஏன்னா வாழ்க்கை என்பது பயணம் சின்ன பயணம் தான். மேக்ஸிமம் 100 வயசுக்கு மேலே இல்லவே இல்லை, அது வரைக்குமே இருக்கிறது வாய்ப்பு குறைவுகள் தான். அதனால் சித்த சுத்திக்காக யோகத்தை அபியசிக்க வேண்டும். பிரணவோ தனுகு சரோஹியாத்மா பிரம்ம தல்லக்ஷ முஷ்யதே பிரம்ம தல்லக்ஷ முஷ்யதே அப்பிரமத்தேன வேத்தவ்யம் ஷரவத் தன்மயோபவேத். அதாவது முண்டோக உபனிஷத் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், ஒரு வழியாக பிரம்மத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உள்ள ஒரு மனிதன் நிச்சயமாக என்ன வேணும்? சித்த சுத்திக்காக யோகத்தை அபியசிக்க வேண்டும். மனம் என்ன பண்ணணும்? எப்பொழுதும் தூய்மையாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு என்ன வழிமுறைகளோ அதை அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.